கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரிலாம் சக்தியெல்லாம் பிரிச்சுலாம் பார்க்க வேண்டியதில்லை. மனித சக்தி, தெய்வ சக்தி, கடவுள் சக்தின்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. சக்திக்கு எந்த எல்லையுமே இல்லை. அப்படிலாம் பிரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். உங்களோட ஒரு சக்தி வாழ்ந்த மனிதன் இருப்பான்னா அவங்ககிட்ட பயந்து வாழ்வீங்க. தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கிட்ட போய் பயந்து வாழ்வீங்க. இல்லை கடவுள் சக்தி இருக்குதுன்னா அதுக்கிட்ட போய் பயந்து வாழ்வீங்க. இந்த பயந்து வாழ்கிற மனிதன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறவனுக்கு சக்தியை பிரிக்க வேண்டியதே இல்லை. இது இந்த சக்தி அந்த சக்தி. நல்ல வேலை இந்த கேள்வியோட சம்மந்தப்பட்டிருக்கு போல். நான் சாதாரணமாக தான் ஒரு பாட்டு பாடினேன், கற்பகவல்லின்ட்டு. சக்திக்கு இன்னொரு பேர் அது. ஆற்றல்னா ஆற்றல், அவ்வளோதான். அது சக்தினா சக்தி. கடவுள் தெய்வமா இல்லது மனிதனா அருள் புரியறதுக்கு ஒரு சக்தி ஊடகமாக இருக்கிறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. ஒரு காயை கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி தேவைப்படுது. காயில் ஒரு சக்தி இருக்குது, கத்தியில் ஒரு சக்தி இருக்குது. கத்தியும் காயையும் வெட்டணுன்ற மனிதன்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. அந்த மனித மனம் இருக்குது, அது கடவுள். கத்தியாக இருக்கிறது தெய்வம், காயன்றது மனுஷன். இதில் மூணுமே உடன்பாடு இருந்தால் தான் அந்த சரியாக நறுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, ஆனந்தமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நான் நிலையான மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எல்லா சக்தியும் உங்களுக்கு உதவும். நான் காய் பொரியல் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா எந்த காயையோ எடுப்பீங்க, கத்தியை எடுப்பீங்க, வெட்டுவீங்க, பொரியல் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க. இதில் எது இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் காய் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. மனித சக்தி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அவன் தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரான். முடிவெட்டுறதுலேருந்து கீழே செரு போடுற வரைக்கும் ஒரு செயலுமே எனக்கு வார்த்தை மனுஷன் தான் செய்கிறான். அது மனித சக்தி. இப்படி செய்யணும்னு தோண வச்சுருக்குது, அது தெய்வ சக்தி. இப்படியெல்லாம் வாழணும்னு கடவுள் நமக்கு அருள் புரிஞ்சிருக்குது, அது கடவுள் சக்தி. இதில் கொண்டாட்டமான மனுஷன் மட்டும்தான் இந்த சக்திகளை பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே கொண்டாடி நிற்பான். சில பேர் மனித சக்தியை வானா, எனக்கு தெய்வீக சக்தி தான் வேணும், நான் சராசரி மனுஷனை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சில பைத்தியம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் சில பைத்தியம் கடவுளுக்கு எனக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். ஒரு கதை சொல்லுவாங்க. பெரிய மழை வந்துடுது, கிராமத்துலேருந்து பள்ளமான இடத்துலேருந்து எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் தங்கிக்கலாம், பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னோடனே குறிப்பிட்டு ஒரு 4-5 பேரை தவிர வச்சு மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த 4 பேரை தவிர வச்சு மற்றவங்களாம் சேஃபாக இருந்தாங்க. அந்த 4 பேரில் 2 பேர் செத்துட்டாங்க. ஆனால் 2 பேர் போயிட்ட உடனே கடவுளே என்னை காப்பாற்றிட்டாரு, நான் கடவுள் மேலே பக்தி உள்ளவன்னு அவன் சொன்னான். அடுத்தது மாடி மேலே இருந்தான். அப்போ படகுல வந்தாங்க, கூப்பிட்டாங்க. அதில் 2 பேர் போயிட்டாங்க, ஒருத்த மட்டும் தான் உயிராகவும் இருந்தான். படமரத்தில் உட்காந்துக்கிறான். ஹெலிகாப்டரில் வந்தாங்க. இல்லை எனக்கு கடவுள் இவ்வளோ தூரம் காப்பாற்றினவர் அங்கேயே உட்காந்துருந்தான். செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போனாக்கா இவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, நரகத்துக்கு இடான்ட்டாங்க அப்படின்னு கதை சொல்லி வச்சுருப்பேன். கடவுள் தானே இறங்கி வந்து மனுஷனை வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. இந்த திமிர்வாதத்தில் இந்த சக்தியை ஒத்துக்க மாட்டேன், அந்த சக்தியை ஒத்துக்க மாட்டேன்றதெல்லாம் சும்மா. ஆணோ அல்லது பெண்ணோ அல்லது அண்ணனோ அல்லது தம்பியோ அல்லது மாமாவோ மச்சானோ இல்லை வேலைக்காரனோ வேலைக்காரியோ பல ரூபத்தில் உங்களுக்கு உதவினேங்கிறாங்க எல்லாருக்குமே. அதனால் இந்த சக்தி அந்த சக்தி தெய்வீக சக்தி இப்படிலாம் பிரிச்சிக்கூடாது. நான் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? யாரை கேட்கணுன்னா உங்களை தான் கேட்கணும். எவங்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு அவன் கஞ்சா கொடுப்பான், இல்லை சாராயம் கொடுப்பான், இல்லை எந்த கர்மத்தையும் கொடுத்துருவான், கெட்டு குட்டி சாராக போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவளாக இருக்கலாம், இல்லை சிகரெட் பிடிக்கிறவளாக இருக்கலாம், சாப்பாடு சாப்பிட்றவராக இருக்கலாம், இல்லை பெண் அல்லது ஆணாக இருந்து பால் உணர்ச்சிக்கு அடிமையானவராக இருக்கலாம், எனக்கு தெரியாது, உங்கள் இஷ்டம். கொண்டாட்டம் இதில் மட்டும் கிடையாது. யாருக்கும் தீங்கு செய்யாமல் நான் எப்போவுமே சந்தோஷமாக, மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக, யாருடைய பிரச்சனையும் நான் சந்திக்க, யாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நினைப்போட ஒரு மனுஷியாக இருக்க முடியும். எல்லாம் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நம்ம நல்லா இருக்க முடியும். அந்த மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா சக்தியெல்லாம் பாகுபாடெலாம் கிடையாது, எல்லா சக்தியும் உங்களுக்கு உதவும். எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாருக்கும் எல்லா சக்தியும் உதவும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. பிரச்சனை வர மாதிரி தெரியலாம், அது புரிஞ்சுக்காதவங்க உங்கள் கூட சண்டை போடலாம், அவங்களும் ஒரு நாள் புரிஞ்சு வருத்தப்படுவாங்க. நீங்கள் ரொம்ப நேர்மையானவராக இருந்தீங்கன்னா, இந்த மனிதன் இதுக்காக தான் இதை செஞ்சான்னு அவனுக்கு புரிஞ்சிச்சானா அவனே நாளைக்கு மாறிடுவான். அதனால் அவன் நாளைக்கு மாறல, அவன் முட்டாளாக இருந்தால் அவன் பிரச்சனை.
புரிஞ்சுக்கிறவன் எப்போனா புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்காட்டி போட்டான். ஆனால் நீங்கள் சரியாக செய்யணும் தானே. சும்மா அவனுக்காக போய் சொல்ல முடியாது இல்லை. அப்போ நீங்கள் ஏமாத்தவரா இல்லை ஏமாந்தவரா இல்லாமல் இருந்தீங்கன்னா எல்லா சக்தியும் உங்களுக்கு உதவும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.